ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனோட ஷர்ட்டை பிடிச்சி, நீ எல்லாம் பெரிய மனுஷன், எதுக்காக உயிரோடு இருக்க, உன்னெல்லாம் யாரையும் வந்து இங்கே இருக்க சொன்னாங்க, எதுக்காக நீ இந்த உலகத்துக்கு பாரமாக இருக்கணும், பேசாம செத்து போயா செத்து போன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வந்து பேசுகிறாங்க. நிலா, சேரன் எல்லாருமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க நம்ம பல்லவனை. அப்போ கூட பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிறதுல ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. போதும் பல்லவா, நிறுத்துடா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் கன்னத்திலேயே பல்லான்னு ஒன்று விட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, அவரோட வயசுக்கு மட்டுமாச்சு நீ மரியாதை கொடுக்கணும், நீ காலேஜ் படிக்கிறல்ல, காலேஜில் உனக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது இல்லையா, இப்படியெல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. அண்ணி, அந்த ஆளு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியல, என்னுடைய அம்மா என்னை விட்டு போனதுக்கான காரணமே இவர் தான், இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, அவருக்காக என்ன அடிச்சிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு பல்லவன், நான் இனி வரவே மாட்டேன், நான் இங்கிருந்து போறேன் போங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. டே பல்லவா, கொஞ்சம் பொருடா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரன்றதை கேளு பல்லவா, ப்ளீஸ் பல்லவான்னு சொன்னா கூட அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம பல்லவன் கிளம்பி போறாங்க. உடனே நம்ம நிலா வந்து, அண்ணன் எங்க போறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லப்பா, பல்லவன் வந்து கோச்சிட்டு போறான், என்ன எனக்கு அவனை கட்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நிலா, அப்படியெல்லாம் யார் சொன்னது, உனக்கு இல்லாத உரிமையா? எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு, இருந்தாலும் அவன் கோச்சிட்டு போறானே, அதுதான் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிப்பானுன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்கண்ணே, கோச்சிட்டு போறதெல்லாம் என்ன பழக்கம், வீட்டில் 1000 சண்டை வரணும், அதை எதிர்க்கணும், அதை விட்டுட்டு இப்படி இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும் நல்லா சொல்லிட்டு கோபப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து நடேசன் பின்னாடியே பல்லவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பல்லவன் ஒரு கடையில் உட்காந்து ஃபீல் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக காயத்ரி வராங்க. காயத்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலனை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையாச்சு அந்த பொண்ணு தான் வராங்க. அவங்க வந்து என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உனக்கு என்கிட்ட ஏதாவது ஆறுதல் சொல்லணும்னாலும் பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சமாளிக்கிறாங்க. சமாளிச்சதுமே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல வந்து நம்ம காயத்ரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ நைட் ஆகிடுது. அப்பயும் வந்து பல்லவன் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் காவல் காத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேரன் வந்து நிலா போயிட்டு தேடி பார்க்குறேன் பண்ணுறாங்க. அண்ணன் நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிலா வந்து கால் பண்ணுறாங்க. பல்லவா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணி அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பல்லவா, உனக்கு வந்து நான் எப்படிப்பட்டவன்றது நல்லாவே தெரியும். உன் அண்ணி வந்து உனக்கு அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி நீ நினைச்சினா நீ வீட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் வருவ. அப்படி ஒரு வேலை இல்லை, நான் அடிக்கிறதுக்கு யாரோன்ற மாதிரி நீ நினைச்சினா உன்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அவன் வந்துருவானேன்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம பல்லவன் வராங்க. பல்லவன் வந்ததும் வாடா பல்லவான்றாங்க. ஆமா, ரொம்பவே அக்கறையை வந்து தேடிட்டீங்க பாரு, நான் எப்படி போனா என்ன அப்படித்தானே நினைச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை தேட வேண்டாம்னு சொன்னதே உன் அண்ணி தான் சொன்னதும் இதை கேட்டு பல்லவன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நிலா பல்லவனுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.